ஆமா. எவ்வளவுக்கு பாத்தீங்க நீங்க? என்னது? எவ்வளவுக்கு பாத்தீங்க? எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னு கேட்டேன். எவ்வளவு நான் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னு கேட்டேன். நான் பார்க்கல. இப்பதான் பார்த்தேன். 6000 சம்திங் தான் இது. இருந்துச்சா? ஆமா. இன்னும் நான் அதுக்கு முழு மூச்சான வேலைகள்லாம் இன்னும் இறங்கி செய்யல ஆழமா. ஆ. அதெல்லாம் செஞ்சோம்னா வேற லெவலுக்கு போயிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு போயிட்டே எப்படி இருப்பேன். அந்த ஷார்ட்ஸ வச்சு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா? ஆமா. சரி, 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 சரி. ஆமா. அப்பனா அதெல்லாம் உண்மை லைவ் ப்ரூஃப்க்கு தான் அதுக்கு தான் ப்ரூஃப்க்கு தான் நம்ம நம்பர் கேட்டு வாட்ஸ்அப்ல சொல்றது. இதெல்லாம் ப்ரூஃபா பாருங்க, இதெல்லாம் டீட்டெயிலா பாருங்க. நம்ம என்ன ஃபேக்கா சொல்றோம் அப்படின்னு சொல்றது. இதுல எப்படி நம்ம நான் காட்டுறது? நானே அசால்ட்டா தான் ப்ரோ இருந்தேன். இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம். அதெல்லாம் அது ஒரு ரூல்ஸும் கிடையாது. யாருடைய வீடியோ யார் வேணாலும் எடுத்து போலாம். காப்பிரைட் சொல்ல குடுக்காம, ஸ்ட்ரைக் குடுக்காம மட்டும் போதும். அது சொல்ல 1000 சப்ஸ்கிரைபரு அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போக போக தான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் சும்மா தான் போட்டுட்டு இருந்தேன். இப்பவுமே நம்ம இன்னும் எஃபோர்ட் 1000 எடுத்து கூட இப்ப கிடையாது. இப்ப 100 சப்ஸ்கிரைபர். நீங்க எங்க 1000க்கு போயிட்டீங்க? இப்ப டெர்ம்ஸ் வெறும் 100 சப்ஸ்கிரைபர் தான். 100 சப்ஸ்கிரைபர் இருந்தா ஆம். லைவ் போட்டுக்கலாம். ஆமா. லைவ் ரன் பண்ணலாம். ஆனா ஆனா என்னதான் பண்ணாலும் நீங்க அட்மிஷன் போடாம ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. நீங்க என்னதான் நீங்க தலைகீழ தொங்குனாலும் 4000 வாட்ச் அவரை கம்ப்ளீட் பண்ணாதான் ஆமா. எல்லாம் பிரயோஜனம். இல்லைன்னா நான் பிரயோஜனம் தான். எல்லாம் பெஸ்ட் தான். ராஜேந்திர ப்ரோ சாப்பிடலாம். சாப்பிடலாம். மனோஜ் ப்ரோ ஹாய் அக்கா. ஹாய் மனோஜ் ப்ரோ வாங்க. வெல்கம் டு மை சொல்லுங்க. லவ் ப்ரோ. வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நேத்து சாம்சு ப்ரோ உங்களை ஃபேஸ காட்ட சொன்னாரு. நீங்க உங்க இது பேட்டரி கட் ஆயிடுச்சுல ராகுல் ப்ரோ. அவர் தான் வாட்ஸ்அப்லயே கேட்டாரு. அதுக்கு தானே சொன்னேன், மோஜில எல்லாரும் கேட்கிற மாதிரி நீங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா பாய்ன்னு சொன்னேன். இந்த மோஜில என்ன கேள்வி சொன்னாங்க? மோஜில 10,000 பேர் கேட்டுட்டு இருந்த கேள்வி. அதுக்கு ஒரு ஃபன்னா ஒரு ஜோக்கா சொல்லுவேன், ஒரு காமெடியா நான் சொல்லிடுவேன். 1,80,00,000 கொடுத்தா கூட நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி? அப்ப அப்ப வந்து அந்த மாதிரி அந்த இதுல இந்த வாய்ஸ்ல இருப்பேன். உங்களுக்கு தான் தெரியுமா, அஸ்கி வாய்ஸ்ல பேசணும்னா இல்ல பெனி வாய்ஸ். அது நீங்க தான் அதுல ரொம்ப பேசுனீங்களா? famous. ஆமா, பெனி வாய்ஸ்ல பயங்கர ஃபேமஸ். நான் மோஜில பெனி வாய்ஸ் நான் யூஸ் பண்ணல. பெனி வாய்ஸ் யூஸ் பண்ணணும்னு நான் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். பெனி அதுதான் நல்லது, வாய்ஸ் என்டர்டைன்மெண்ட். இந்த வாய்ஸ் லேப்டாப்ல செட் பண்ணி பேசுறீங்களா இல்ல உங்க ஓன் வாய்ஸா? அது நாங்களே பேசுவோம். அதுக்கு அப்படி எங்க சைட் இருக்கு, அதுக்கு பேமெண்ட் இருக்குது. எல்லாமே ஒன் பை ஒன்னா பண்ணி பேசுறது. பேசி காட்டுங்க இப்ப. சும்மாலாம் இப்பெல்லாம் பேச முடியாது. ஆ என்ன இருந்தா ஆபீஸ் பேசுங்க. பாத்தீங்களா? ஆ ஆபீஸ் பாத்தீங்களா? டெஸ்க்டாப்லாம் பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா அன்னைக்கு? ஆமா. அதெல்லாம் எல்லாம் டெஸ்க்டாப்ல செட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். சரி சரி வெளியே சரி. எடுத்தும் பேசுறது இல்ல. இப்ப அதுக்கு வேலைக்கு ஆகாது. ஆ. அது நிறைய வேலைகள் இருக்கு. யாரு தூங்கல அதுக்குன்னு மனோஜ் ஒரு ப்ரோ. செட்டிங் பண்ணி பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் மடிக்கிறதுக்கு அன்னைக்கு கூட எடுத்து நீங்க ஆபீஸ்ல தானே அன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஆபீஸ்ல தானே பேசி காமிச்சேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஆபீஸ்ல இருக்கும்போது தானே பேசி ஆபீஸ்ன்னு காமிச்சேன். எனக்கு அப்ப எப்படி பஞ்சநாதன் சார் தெரியும்? பஞ்சநாதன் ஏங்க வந்திருந்தாரா? பஞ்சநாதன் வந்திருந்தாரா இல்லையா லைவ்ல? அவ பேசி அது காமிச்சேன்ல. அவர் வரேன்னு அது சொல்லி பேசி. அது ஆபீஸா வீடா தங்குற இடமான்னு எனக்கு அப்படி தெரியும். லேப்டாப் தான் முன்னாடி இருந்துச்சு. லேப்டாப் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓ அப்படியா? நீங்க அப்ப சரியா பார்க்கல. ஒரு நாள் ஆபீஸ்ல இருக்கும்போது ஆபீஸ் காமிக்கிறேன் நான். அதே ஓகே. லொகேஷன்ல அதே ஆபீஸ நான் காட்டுறேன். ஓகே. ஆ எங்களுக்கு என்ன அங்க ஜோசியமா ஆபீஸ். தெரியும் அது ஆபீஸ் வீடுன்னு. கரெக்ட் கரெக்ட். நீங்க ஒரு தெளிவான ஒரு ஆளு, எனக்கு தெரியாதா? ஏன்? ஆமா, அது அப்படித்தான். தெளிவா பேசுவீங்கன்னு தெரியும்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நீங்க இப்படி சொல்லும்போது நான் இப்படி சொல்லக்கூடாதா? இது என்னடா இது? நீங்க பார்த்த டெஸ்க்டாப்ப நான் ஆபீஸா இல்லையான்னு ப்ரூஃபா காட்டுவேன். நான் சரி. ப்ரூஃபா இருக்கனால தான் ஸ்ட்ராங்கா பேசுறேன். ப்ரூஃப் இல்லாம இங்க உடாய்ப்பு விடுறதுக்குலாம் இங்க வேலை கிடையாது. அதுக்கு நான் எது சொல்லலைங்க. ஒண்ணு பேசினாலும் அது தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். தெளிவா இருக்கீங்கன்னு சொன்னீங்களே அதுதான் என்ன ரீசன் சொன்னேன் கேட்டேன். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அது எப்படி டெஸ்க்டாப்ன்றது ஆபீஸ்ல எல்லாம் இருக்காது, வீட்ல கூட இருக்குன்னு தெளிவா கேட்டீங்களா? நான் சொன்னேன் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே அப்ப ஓகே டெஸ்க்டாப்பா என்னன்னு தெரியும், நான் காட்டுறேன்னு சொன்னேன். ஓகே.